அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/1/2025 திங்கட்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஒரு சிலருக்கு ஆரம்பம் மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் ஆரம்பிப்பார்கள், மிக மிக நன்றாக வியாபாரமாகும், செல்வச் செழிப்பு உண்டு. நாள் ஆக ஆக குறையும். ஒரு கட்டத்தில் லாபமே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். யாருக்கு? இது ஏன் பார்ப்போம். 10ஆம் வீட்டுக்கு உடையவன் சுபக்கோளாக இருந்து குருவுடன் சேர்ந்து கேந்திரங்களில் இருக்க, இதை மட்டும் வைத்து பார்த்தால் தொழில் விருத்தி, படிப்படியாக முன்னேறி கோடீஸ்வரன் ஆவதற்கு இது உண்டு. இப்படி இருந்தால் நடக்கும். அறுதியிட்டு சொல்கிறது ஜோதிடம். நடைமுறையில் அது உண்மையாகவும் இருக்கிறது. இதுவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து வருகிறது சில வரிகள், அவைதான் கெடுப்பது. இப்படி கேந்திரங்களில் அமர்ந்த அந்த கிரகங்களை 10குடையவன் சுபக்கோள், சுபகிரகம், குருவும் சேர்ந்து கேந்திரங்களில் 4, 7, 10 இருக்கிறான். உழைப்பால் உயர்வதற்கு இது நல்ல அடையாளம். ஆனால் அவர்களை சனி செவ்வாய் பார்த்தால் என்னதான் சிறப்பாக இருந்தாலும் நடந்தாலும் உச்சகட்டமாக 12 வருடம் வரை இந்த வாழ்வு நிலைக்கும். அதன் பின் நிலைக்காது என்கிறது சாஸ்திரம். சனியும் செவ்வாயும் பார்த்தால் கருக்கிவிடும். சரி, ஆரம்பத்தில் நன்றாக இருந்ததே, இருக்கத்தான் செய்யும். 10ஆம் இடம் சுபர் வீடு, அவன் சுபக்கோள், நல்லபடியாகத்தான் நடத்த வேண்டும். குருவுடன் இணைந்து கேட்கவே வேண்டாம், யோகம் உண்டு. கேந்திரங்களில் இருக்க தனது உழைப்பால் உயருவான், சந்தேகமே இல்லை. எப்படி இவையெல்லாம் சந்தேகமே இல்லை என்று சொல்லுகின்றோமோ, அதே போல் சனியும் செவ்வாயும் அவர்களை பார்த்ததால் வீழ்ச்சியும் ஏற்படும். ஒரு எச்சரிக்கை மணியை காட்டுகிறது சாஸ்திரம். அதற்கு இதுபோல் உள்ளவர்கள் சொந்த தொழில் தொடங்கினால் ஒரு சரியான ஒரு மாற்று வழி என்ன? நீங்களே பார்த்திருப்பீர்கள். சில ஜோதிடர்கள் அமங்கலமாக பேசக்கூடாது என்பதற்காக இதுபோல் வருகின்றவர்களிடம் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? ஏதேனும் பார்ட்னரை வைத்துக்கொண்டு செய்யுங்கள். ஏன்? அவனுடைய நேரமும் பேசும் அல்லவா? இவர்களுக்கு சொல்லும் அறிவுரை என்ன? செய்யுங்கள், நன்றாக இருப்பீர்கள், பார்ட்னரை வைத்துக்கொண்டு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய அதிர்ஷ்டம் பேசட்டும், இவருக்கு ஒரு குறை இருக்கிறது என்பதற்காக அது சொல்லுகின்ற வார்த்தை. ஆக தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்வதாக இருந்தால் இதற்கு ஏதேனும் ஒரு மாற்று வழியையும் கையில் வைத்துக்கொண்டு செய்யுங்கள். அன்பர்களே, நல்லோர் பார்த்தால் நல்லதும், தீயோர் பார்த்தால் கெட்டதும் நடக்கும். நல்லோரில் குரு பார்த்தால் பலன் அதிகம், தீயோரில் சனி செவ்வாய் பார்த்தால் மிக மிக கொடிய பலன். இங்கே அதுதான் நடக்கிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே,
தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கிறது நல்லபடியாக. ரிஷபராசி அன்பர்களே, பண வருவாய் நன்றாக இருக்கிறது, மதிப்பு நன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேலையை தொடர்ந்து செய்து இந்த பெருமையை நீங்கள் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பதி பழிச்சொல் உங்கள் மீது விழும். மறுபாதி அப்படியெல்லாம் இல்லை என்று நிரூபணம் ஆகும். முதலில் பழிச்சொற்கள், மறுபாதி இல்லை இல்லை அப்படி இல்லை, அவர் நல்லவர் உத்தமர் என்ற பேச்சு. இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மறுபாதி கடும் எதிர்ப்பு. மதியத்திற்கு பிறகு அந்த எதிர்ப்பு வலுக்கிறது. கவனம். சிம்மராசி அன்பர்களுக்கு தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி உறவில் விரிசல், மறுபாதி அது சீராகும். அந்த விரிசல் நீங்கி சுப உறவு கூடும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு உயர்வு உங்களுக்கு உண்டு. பட்டம் பதவி கிடைக்கலாம். உங்களது புத்திசாலித்தனமும் தீமைகளை களைவதில் உங்களுக்கு இருக்கின்ற திறமையும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, பொன்னான நாள் இந்த நாள். வருமானம் ஒன்றும் பெரிதாக இல்லை, ஆனால் அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நீங்கள் ஒரு செயலை செய்ய, அந்த செயலால் நீங்கள் அடைய இருக்கும் ஒரு அனுபவம் கோடி பெறும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. அனுபவம் நல்ல பாடத்தை இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சி மற்றும் திறமை இந்த இரண்டாலும் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் இன்று சிறப்பாக உங்களால் நடக்கும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ அறிவால் எப்படி பேசினால் நல்லது, எப்படி நடந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதில் தெளிவும், அதன்படி நடந்து அதை பெறுதலும் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சி நன்மையை செய்கிறது. ஏதோ ஒன்றை பெரிதாக எதிர்பார்த்து நீங்கள் ஒரு செயலை செய்ய, அந்த செயல் வெற்றி பெற்றதோடு இலவச இணைப்பாக பணமும் வருகிறது. நல்ல நாள்.
கும்பராசி அன்பர்களே, எப்படி பேசுவது என்று உங்களை தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு முயற்சி இன்று நல்லபடியாக நடக்கிறது. உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கிறது. மீனராசி அன்பர்களே, செலவு உண்டு, வருமானம் உண்டு, இரண்டுமே இன்று உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்யும் செலவு கூட சுப செலவாக, தர்ம காரியமாக இருக்கலாம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.